இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டிராவல் விலாகுங்க. ஸ்ரீ பாலாஜி டிராவல்ஸில் தான் நம்ம பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் விடிய காலையிலேயே நம்ம புறப்பட்டாச்சுங்க, 5 மணிக்கெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறதுங்க பல்லஷன மீன்குளத்தி அம்மன் பகவதி கோவில். இந்த கோவிலுக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசையில் நுழைவாயில்கள் உள்ளன. தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரத்தை செப்பு தகடு கொண்டு அலங்கரித்துள்ளனர். கோவில் கருவறையில் அம்மன் பகவதி அம்மனாக காட்சி நல்கி கொண்டிருக்கிறார். இங்கிருக்கும் குளத்தின் அருகே மீன்கள் அதிகமாக குதித்து விளையாடி கொண்டிருக்கும். இக்கோவில் வளாகத்தில் சப்த மாதர்கள் கணபதி, வீரபத்ரர், துர்கை, பரமேஸ்வரன், பைரவர், பிரம்மரக்ஷஸ், சாஸ்தா ஆகியோருக்கு சந்நிதிகள் தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திருத்தலத்தில் வழிபடுவதால் தனலாபம், புத்திரலாபம், முயற்சிகளில் வெற்றி, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த திருத்தலம் கேரளா மாநிலம் பாலக்காட்டு நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளது. ஐயோ அப்படி சாப்பிடுது போவோம். அடுத்த கோயிலுக்கு நம்ம புறப்பட்டாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருக்கிற வேட்டைக்காரன் புதூரில் அமைந்துள்ள அழுக்கு சாமியார் கோயில். ஓகேங்களா, அங்கதான் நம்ம போறோம். சித்தர் ஜீவ சமாதிங்க இங்க. அதே மாதிரி தியானம் செய்யறதுக்கு ரொம்ப தகுந்த இடம். அடுத்துதான் நம்ம பார்க்க போறதுங்க மாசாணி அம்மன் கோயில். உப்பாற்றின் கரையில் 17 அடி நீளத்தில் மயான சயன கோலத்தில் அம்மன் அருள் பாலிக்கிறார். தெற்கு தலை வைத்து கபாலம், சர்ப்பம், திரிசூலம், உடுக்கை ஏந்தி சயன கோலத்தில் அம்மன் காட்சி அளிக்கிறார். இக்கோவிலில் உள்ள நீதிக்கல் மிகவும் பிரபலம். களவு போன பொருட்கள் இழந்த நியாயத்தை மீட்க பக்தர்கள் இங்கு வந்து முறையிடுகின்றனர். அங்க சாரி எல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. இது நான் முதல் தடவை பார்க்குறேன். அதனால வந்து ஒரு அம்மா கூட வந்தவங்க எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தாங்க. ஒரு காஃபி குடிச்சாச்சுங்க. திரும்பவும் நம்மளோட பயணம் மீண்டும் தொடரும்.